ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு முக்கியமான கேள்வி, சத்கார யோக்கிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று யாரை சொல்லலாம் என்பது கேள்வி. இங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே பரதெய்வமாக கொண்டு அந்த எம்பெருமானையே வழிபடக்கூடியவர்கள். மத்துமுண்டான தேவதைகள் பிரம்மா, ருத்ரன், இந்திரன், வருணன் என்று எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்கள். அந்த தேவதைகளெல்லாம் வழிபடாமல் இருப்பவர்கள். இவர்களைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இத்தனை தேவதைகளை வணங்குபவர்களை நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகவே கொள்ள முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களிலே 3 நிலைகள் காட்டப்படுகின்றன. முதல் நிலை சத்கார யோக்கியர்கள், 2ஆம் நிலை சகவாச யோக்கியர்கள், 3ஆம் நிலை சதானுபவ யோக்கியர்கள். இந்த இடத்துல யோக்கியர்கள் என்று பார்க்கிறோம். யோக்கியர்கள் என்றால் தகுதி உடையவர்கள் என்று அர்த்தம். எதற்கு தகுதியுடையவர்கள்? சத்காரத்துக்கு தகுதியுடையவர்கள், சகவாசத்துக்கு தகுதியுடையவர்கள், சதானுபவத்துக்கு தகுதியுடையவர்கள் என்று நாம் இப்படி பார்க்க வேண்டும். இதற்குள்ளே போவதற்கு முன்பு இன்னொரு முக்கியமான கேள்வியும் வரும். எதற்காக இப்படியெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே வேறுபாடு பார்க்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும். இது சுலபமான விஷயம், கண்டிப்பாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்முடைய பூர்வாச்சாரியர்களாக இருக்கட்டும், தற்போதுள்ள ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கட்டும், இவர்கள் யாருமே எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் பார்த்து அவர்களை ஒரே மாதிரி நடத்துவதில்லை. ஒரு விசேஷமான அதிகாரிகளிடத்திலே மிகுந்த பிரீத்தியோடும் அவர்களுக்கு நிறைய தொண்டு பண்ணுவதும், அவர்களுடைய திருவடிகளை எடுத்து தங்கள் தலையிலே வைத்துக்கொள்வதும், இப்படியெல்லாம் ஒரு அதிகாரிகளிடத்திலே பண்ணுகிறார்களே தவிர எல்லாரிடத்திலும் ஒரே நிலையிலே பழகுவதில்லை. அதனால தான் இந்த வேறுபாடை நாம் தெரிந்து கொண்டால் யாரிடத்திலே எப்படி பழக வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதுக்காக நாம் ஒருத்தரை உயர்த்தி பேசுவதாகவும் இன்னொருத்தரை தாழ்த்தி பேசுவதாகவும் அர்த்தமில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேணும். அவர்களுடைய நிலை அந்த நிலையிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் அவர்களிடத்திலே சரியான முறையிலே பழக வேண்டும், அவர்களை சரியான முறையிலே நடத்த வேண்டும் என்பது தான் இங்கே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ விஷயத்துக்குள்ளே போகலாம். சத்காரம் என்றால் கௌரவிப்பது, ஒருவரை மரியாதையோடு நடத்துவது. இப்படி சத்காரம் பண்ண தகுதியுடையவர்கள் யார் என்று கேட்டால், ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் யாரெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கிறார்களோ இவர்களிடத்தில் என்ன அடையாளம் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் தங்களை ஸ்ரீ வைஷ்ணவர்களாக முதலிலே ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்ததான பகவானுடைய சின்னங்கள், பகவானுடைய சங்க சக்கரத்தை தரித்திருக்க வேண்டும் தோள்களிலே. பகவானுடைய திருவடி நிலையிலேயும் பிராட்டியினுடைய உருவமாகவும் காட்டப்படக்கூடிய திருமண், ஸ்ரீசூர்ணம் இவற்றை அணிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய பூர்வர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரை, இந்த பரம்பரையை ஒத்துக்கொள்பவர்களாகவும் அதன்படி நடக்க வேண்டும், நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியபடி நடக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்கள் எல்லாருமே நம்மாலே சத்காரம் பண்ண தகுந்தவர்கள், கௌரவிக்க தகுந்தவர்கள் என்று நாம் பார்க்கலாம். ஆக ஒரு அடிப்படை ஸ்ரீ வைஷ்ணவர், ஒரு ஆரம்ப நிலை ஸ்ரீ வைஷ்ணவர்னு வச்சுக்கொண்டால் கூட அவர்கள் நம்மாலே ஆதரிக்கத்தக்கவர்கள், கௌரவிக்கத்தக்கவர்கள். கௌரவிப்பதுனா என்ன? அவர்கள் வந்தால் அவர்களை வினவுவது, குசலம் விசாரிப்பது, அவர்களுக்கு தேவையான உபகாரங்கள், தீர்த்தம், பிரசாதம் போன்றவைகளை கொடுப்பது, இதெல்லாம் சத்காரம் பண்ணுவதிலே அடக்கம். ஆக அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ அடையாளங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் கௌரவம் பண்ண வேண்டும், அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்பது சத்கார யோக்கியர்கள் விஷயத்திலே காட்டப்படுகிறது. அடுத்தது 2ஆம் நிலை சகவாச யோக்கியர்கள். சகவாசம் என்றால் என்ன? கூட வசிப்பது, உடன் வசிப்பது. இப்போ உடன் வசிப்பதற்கு தகுந்தவர்கள் யார்? யார் கூட நாம் வசிக்கலாம்? வசிப்பது என்றால் அவர்கள் வீட்டிலேயே இருக்கணும், இல்லை நம்முடைய வீட்டிலேயே அவர்கள் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நிறைய நேரத்தை அவர்களுடைய நாம் செலவு பண்ணலாம் என்று அர்த்தம். இவர்களுடைய அடையாளங்கள் என்ன என்றால், சத்கார யோக்கியர்களிடத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் இவர்களிடத்திலையும் இருக்க வேண்டும். அதற்கு மேலே இவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியருடைய உபதேசங்களை நன்றாக கேட்டு
அதன்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஆரம்ப நிலை ஸ்ரீ வைஷ்ணவர்களிலிருந்து இன்னும் கொஞ்சம் நன்றாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பழகினவர்களாக ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கைகளை நன்றாக புரிந்து கொண்டு அதை அனுஷ்டிப்பவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவானே உபாயம், பகவானே உபேயம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது பகவானிடத்திலே போய் நாம் வேறு பிரயோஜனங்களை கேட்கவே கூடாது. இதுதான் பகவானே உபேயம் என்பது. பகவானே உபேயம் என்றால் என்ன? பகவானிடத்திலே போய் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டும், எனக்கு வீடு கிடைக்க வேண்டும், எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும், இதையெல்லாம் கேட்பது கூடாது. இப்போ பகவானிடத்தில் போய் என்ன கேட்க வேண்டும்? உன்னிடத்திலே நான் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதை மட்டுமே பிரார்த்திக்கலாம். அதை தவிர வேறு எந்த பிரார்த்தனையும் கூடாது. அதுதான் பகவானே உபேயம் என்று இருப்பது. இந்த உபேயத்தை அடைவதற்கு எதை வழியாக கொள்ள வேண்டும் என்றால் பகவானுடைய கருணையே வழியாக கொள்ள வேண்டும். பகவானுடைய கருணை மூலமாக அடைய வேண்டுமே தவிர நம்முடைய முயற்சியாலே இதை அடையலாம் என்று நினைக்கக்கூடாது. இப்படி பகவானே உபாயம், பகவானே உபேயம் என்று இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது காட்டப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை சகவாச யோக்கியர்கள் என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். இந்த சகவாச யோக்கியர்களிடத்தில் நாம் என்ன பண்ணலாம் என்றால் அவர்களோட நாம் நிறைய நேரம் செலவு பண்ணலாம், அந்த சத் சங்கத்திலே இருக்கலாம், அவர்களிடத்திலே நல்ல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு நம்மாலான கைங்கரியங்களை பண்ணலாம். நமக்கு தெரிந்த விஷயங்கள் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், நம்மிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் என்றால் அதை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்படி ஒரு அந்யோன்ய பாவத்தோடு நல்ல ஞானம் அனுஷ்டானம் உடையவர்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களிடத்திலே நாம் பழகலாம். இதைத்தான் சகவாச யோக்கியர்கள் என்று சொல்லுவார்கள். கடைசியாக மூன்றாம் நிலை, இது சதானுபவ யோக்கியர்கள் என்று சொல்லப்படுபவர்களுடைய நிலை. சதானுபவம் என்றால் எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள். அதாவது நாம் அவர்களை எப்பொழுதும் அனுபவிக்கலாம். அவர்களை அனுபவிக்கலாம்னா என்ன அர்த்தம்? முதல்ல இந்த சதானுபவ யோக்கியர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், முன்னாடி பார்த்த சத்கார யோக்கியர்களிடத்தில் இருக்கக்கூடிய அடையாளமும் இருக்க வேண்டும், சகவாச யோக்கியர்களிடத்தில் இருக்கக்கூடிய அடையாளமும் இருக்க வேண்டும். அதற்கு மேலே இவர்கள் தாங்கள் ஞான அனுஷ்டானங்களோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கும் புரிய வைத்து அவர்களையும் இதன்படி நடக்க வைப்பவர்களாக, உபதேசம் பண்ணுபவர்களாக, நல்ல ஆச்சார சீலர்களாக, உயர்ந்த நிஷ்டையிலே இருப்பவர்களாக இருக்கக்கூடிய அடியார்கள் இவர்கள்தான் சதானுபவ யோக்கியர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இவர்களிடத்தில் நாம் என்ன பண்ணலாம் என்றால் அவர்களை நாம் எப்பொழுதும் அனுபவிக்கலாம். பகவானை அனுபவிப்பவர்கள், அடியார்களை அனுபவிப்பவர்கள் அந்த சதானுபவ யோகியர்களாக இருப்பார்கள். நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் அவர்களை அனுபவிக்க வேண்டும். அவர்களை அனுபவிக்கிறதுனா என்ன? அவர்களுடைய திருமேனி அதை பார்த்து கொண்டாட வேண்டும், அவர்களுடைய குணங்கள் அதை பார்த்து கொண்டாட வேண்டும், அவர்களுடைய பெருமைகள் அதை நன்றாக பறக்க பேச வேண்டும். அவர்களிடத்திலே நம்மாலே என்ன தொண்டு பண்ண முடியுமோ, அவர்கள் என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் கேட்டு அறிந்து அவர்களுக்கு நிறைய தொண்டு பண்ண வேண்டும் என்றெல்லாம் இந்த சதானுபவ யோகியர்கள் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறார்கள். ஆக இந்த மூன்று நிலைகள், சத்கார யோகியர்கள், சகவாச யோகியர்கள், சதானுபவ யோகியர்கள் என்று மூன்று நிலைகள் காட்டப்படுகின்றன. அவற்றை பற்றி நாம் இங்கே சுருக்கமாக அனுபவித்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.